இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதான தொழில் பட்டாசு உற்பத்தி. அதில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனை வந்த பொழுது இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி அப்பொழுது அமைச்சராக இருந்த அறிவிச்சார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு உரிமையாளர் அழைத்து வந்து இந்த தொழிலே ஒரு தனி நபர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்த பொழுது, நான் முதலமைச்சராக இருந்த பொழுது, சகோதரர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது டெல்லிக்கு சென்று 18 நாடாளுமன்ற அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு தொழில் எந்தவித நெருக்கடியும் இருக்கக்கூடாது, இந்த பட்டாசு தொழில் தொடர வேண்டும், அதற்காக பாடுபட்ட அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு வந்த போது மூத்த வழக்கரை வைத்து வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். இந்த பட்டாசு தொழில் தான் பல லட்சம் பேர் பணியாற்றுகின்றார்கள். ஆக வழக்கு வருகின்ற பொழுது அதை உரிய முறையில் அணுகி நாடிய காரணத்தினால் பட்டாசு தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.